கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 38வது வசனம். மத்தேயு 15:38. மேத்யூ 15:38. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராய் இருந்தார்கள். அதாவது இங்கே கர்த்தருடைய அதிசயம், கர்த்தருடைய கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் ஒரு சிலருக்கு மாத்திரமில்லை, எல்லாருக்கும். இதில் இன்னொரு காரியம் நீங்கள் கவனிங்க. பிள்ளைகள், ஸ்திரீகள், பிள்ளைகள். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த பிள்ளைகள் முழு காலகட்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம இதில் பிள்ளைகளை உட்கார வைக்கணும், இது பண்ணால் எவ்வளோ கஷ்டம். ஆனால் இந்த பிள்ளைகள் பாருங்கள், கர்த்தர் அந்த தரையில் உட்கார சொல்லும்போது உட்காந்துருந்தாங்களா? உட்காந்துருந்தாங்க. இந்த பிள்ளைகளும் 3 நாள் இந்த பிரசங்கத்தை கேட்டாங்களா? கேட்டாங்க. இந்த இந்த காலகட்டத்தில் நம்மளால் அது சிந்தித்து பார்க்க முடிகிறதா? இன்றைக்கி என்னென்னா, நம்ம பெற்றோர்களே பிள்ளைகள் என் பிள்ளை இவ்வளோ நேரம் இருக்க மாட்டான், என் பிள்ளை இவ்வளோ நேரம் கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஸ்திரீகளும் சரி பிள்ளைகளும் சரி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு 3 நாள் அளவும் ஒரு வனாந்திரத்தில் உட்காந்து ஒரு செய்தியை கேட்டு இந்த காரியம் நடைபெறணும்னா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும், எவ்வளவு இடையூறுகள் இருந்திருக்கும். ஆண்கள் கூட பரவாயில்ல, பெண்கள் அவங்க இதுக்கு போகணும், டாய்லெட்டுக்கு போகணும், இது போனால் எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். பிள்ளைகள் எவ்வளோ தூரம் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாம் எப்படி இருந்தது? ஒரு ஒழுக்கமாகவும் கிரமமாகவும் இருந்ததை பார்க்க முடிகிறதா? அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டது ஆண்கள், புருஷர்கள் மாத்திரம் 4000 பேர். அப்படின்னா ஆண்கள், பெண்கள், அவங்களுடைய பிள்ளைகள். அப்போ டோட்டல் கிட்டத்தட்ட ஒரு குடும்பம் 4 பேர்னு வச்சாலும் 16,000 பேர். அப்போ என்னென்னா, ஆண்டவர் எல்லாருக்கும் இதை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இது ஒரு பொய் கணக்கு கிடையாது. இது உண்மையான மக்கள், அவருடைய உண்மையான தேவை, அந்த தேவையை சந்திக்கக்கூடியதாக இருந்துச்சு. அது மாத்திரமில்லை, எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்கக்கூடியவராக இருந்தார். ஏன்னா நம்ம போன இதில் பார்க்கும்போது மத்தேயு 14வது அதிகாரத்தில் 21வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 5000 புருஷர்கள் மற்றும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும். அப்போ என்னென்னா, கர்த்தர் திரளான கூட்டங்களுக்கு இது பண்ணாலும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன், தனிப்பட்ட ஒரு ஸ்திரீகிட்ட ஆண்டவர் பேசுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆமாம், பெரிய கூட்டம் அதுதான். ஆனால் அதே சமயத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதனையும் ஆண்டவர் தேடக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41வது வசனத்தில் பார்க்குறோம், அன்று ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 3000 பேர் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடியதா. அப்போ கர்த்தர் ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுடைய தேவைகளை சந்தித்தாலும் ஒரு தனி மனிதனை தேடக்கூடியவராய் இருக்கிறார். ஒரு தனி மனிதனுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்போ என்னென்னா, ஒரு கூட்டம் மாத்திரம் இல்லை, ஒரு தனி மனிதனும் கர்த்தருக்கு அவசியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒன்று என்னென்னா, அது இயேசு கிறிஸ்து யாரையும் he doesn't overlook anyone, யாரையும் அவர் வேணான்னு சொல்லி விட்டு பார்க்கறது இல்லை, எல்லாரையும் கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் அதனால் இந்த பிள்ளைகளும் பெண்களை பற்றி தான் பேச விரும்புகிறேன். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் அங்கே இருந்தாங்க. ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க உங்கள் குடும்பத்தோட உங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்குது, நீங்கள் போகணுன்னு போகிறீங்க. உங்கள் மனைவியும் உங்கள் பிள்ளைகளும் 3 நாள் இப்படி உட்காந்துருப்பாங்களா? சிந்தித்து பாருங்களேன். இன்றைக்கு நம்ம ஆராதனையில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆராதனையில் பிள்ளைகள் எவ்வளவு ஓடுறாங்க, எவ்வளவு இது பண்ணுறாங்க, எவ்வளவு சத்தம் போடுறாங்க, எவ்வளவு அழுகிறாங்க. ஏன்? சிந்திச்சு பாருங்கள். நம்ம ஏன் பிள்ளைகளை சொல்லி வளர்க்குறதில்ல? இது கர்த்தருடைய நேரம், நம்ம கர்த்தரை சந்திக்க போகிறோம், அதனால் அமைதலாக ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லி ஏன் நம்ம அந்த பிள்ளைகளை வளர்க்குறதில்ல? ஏன்னா பிள்ளைகளை வளர்ப்பதில் பெற்றோருடைய கடமை மிக மிக முக்கியம். ஏன்னா பெற்றோர் எந்த அளவிற்கு தன்னுடைய பிள்ளைகளை ஒரு சீஷர்களாக மாற்றுறாங்களோ, எந்த அளவுக்கு அவங்க ஒரு சரியான முறையில் வழி நடத்துகிறாங்களோ, அப்போ தான் ஒரு ஒழுக்க முறை இருக்க முடியும். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த காலத்தில் மைக் கிடையாது, அந்த காலத்தில் ஒரு பெரிய ஒளிபெருக்கி கிடையாது, அது மாத்திரமில்ல அந்த காலத்தில் ஒரு பெருசாக ஒரு பெரிய வெளிச்சங்கள் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அப்போ அவங்க 3 நாட்கள் மலையில் உட்காந்து கர்த்தருடைய பிரசங்கம் கேட்கணுன்னா அவர்கள் எவ்வளவு இன்னல்களை சந்தித்திருக்கக்கூடும், எவ்வளவு காரியங்களை சந்தித்திருக்கக்கூடும்.
ஆனால் அவங்க எல்லாரும் உட்கார்ந்து கடைசியில் எல்லாரும் கர்த்தருடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொண்டாங்களே. அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய பிள்ளைகளை நம்ம கர்த்தருடைய இருப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கும் நம்ம எந்த அளவுக்கு அவர்களுக்கு சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம். முதல்ல நம்ம இதை சரியாக செய்யும்போது தான் நம்முடைய குடும்பம் கர்த்தரால் கட்டப்பட்டதாக இருக்கும். ஏன்னா கர்த்தரை சந்திக்க வரும்போது சில இன்னல்கள், சில இடையூறுகள், சில சங்கடங்கள், சில டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வரதான் செய்யும். ஆனால் அதை நாம் எப்படி நம் பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சொல்லி அவங்கள கொண்டு வர்றோங்கிறது மிக மிக முக்கியம். எனக்கு அருமையானவர்களே, வில் யூ டீச் யுவர் சில்ட்ரன்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில் போதிப்பீங்களா? வல்லபிதாவே, இந்த நல்ல நாளில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால். எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரை சந்திக்க வரும்போது எப்படி வர வேண்டும் என்று நாங்கள் சரியான முறையில் போதித்து அவர்களும் உம்மை அறிந்து கொண்டு உம்முடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.